Then the governor's soldiers took Jesus into the praetorium and gathered the whole company of soldiers around him. They stripped him and put a scarlet robe on him, and then twisted together a crown of thorns and set it on his head. Then they led him away to crucify him. They came to a place called Golgotha, which means the place of the skull. There they offered Jesus wine to drink, mixed with gall, but after tasting it, he refused to drink it. When they had crucified him, they divided up his clothes by casting lots, and sitting down, they kept watch over him there. Above his head, they placed the written charge against him: "This is Jesus, the King of the Jews." From noon until 3 p.m, darkness came over all the land. About 3 p.m, Jesus cried out in a loud voice, my God, why have you forsaken me?" Immediately one of them ran and got a sponge. He filled it with wine vinegar, put it on a staff, and offered it to Jesus to drink. And Jesus cried out again in a loud voice, "Father, into your hands I commit my spirit." When he had said this, he breathed his last. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புனித வெள்ளி குட் ஃப்ரைடே காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் கர்த்தர் கடந்து வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து நமக்கு நல்ல ஜீவன் சுகபலம் தந்து இந்த நாட்களிலே, இந்த சிலுவை பாடு நாட்களிலே, லெந்து நாட்களிலே ஆண்டவருடைய வசனங்களை தியானிக்க ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களில் கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். எத்தனையோ நாடுகளில் எத்தனையோ ஜனங்களுக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்தபடினாலே ஒரு விசை தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாய் நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. கடந்த நாட்களெல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்து எங்களுக்கு நல்ல ஜீவன் சுகம்பலம் தந்து ஆண்டவரை இதுவரைக்கும் பாதுகாத்த கிருபைக்காய் நன்றியப்பா. இந்த நாட்களிலே கத்தாவே நம்முடைய பாடுகளை ஆண்டவரே நாங்கள் நினைவு கூற, ஆண்டவரே கத்தாவே ஸ்தோத்திரமையா தியானிக்க, ஆண்டவரே ஸ்தோத்திரமையா உண்மை போல மாற உடைய சாயல்களுக்குள்ளாய் கடந்து வர கத்தாவே ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரை இரக்கம் பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலவெளியில் எங்களோடு பேசுவீராக. உடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி சாய்த்து உம்மை பின்பற்ற ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிய கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறமையா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியில புனித வெள்ளியாகிய இந்த குட் ஃப்ரைடே நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க தேவன் நமக்கு இரக்கம் செய்வாராக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 19 4 புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 19 verse 4. நான் எகிப்திற்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும் போது இந்த யாத்திராகமம் 19 4 இவ்விதமாய் அவர் சொல்லுகிறார், கழுகு தன்னுடைய குஞ்சுகளை சுமக்கிற விதமாய் நான் எகிப்திற்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் நம்மை சுமந்து வந்திருக்கிறார் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே ஜனங்களை பார்த்து ஆண்டவர் இவ்விதமாய் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சுமந்து கொண்டு வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே ஒரு வார்த்தை இன்னொரு இடத்துல வாசிக்கும் போது உபாகம் 32 11 12 வாசிக்கும் போது புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 32 verse 11 and 12. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
இந்த 2 வசனங்களிலுமே கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல என்று சொல்லி, அப்படியா யாத்ராமத்திலையும் உபாமத்திலையும் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை அவர் சுமந்து கொண்டு வந்தார். எத்தனையோ பாடுகள், அவங்க கடக்க முடியாத காரியங்கள்ல ஆண்டவர் அவர்களை என்ன பண்ணாராம், சுமந்து கொண்டு வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை என்ன பண்ணாராம், சுமந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே ஆண்டவர் நாம் சுமக்க வேண்டிய சிலுவையை அவர் என்ன பண்ணாரு, சுமந்து தீர்த்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ ஆண்டவர் நம்மை சுமந்தார். நமக்கு வருகிற பாடுகளையும் பிரச்சனைகளையும் அவர் சுமந்தார். இந்த நாளிலே ஆண்டவரை ஆராதிக்கிற, அவருடைய பாடுகளை நாம் நினைவு கூறுகிற நாம் சுமக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் எல்லாத்தையும் சுமந்துட்டாரு, உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. நம்முடைய சிலுவை மிக பெரிதா இருக்கிறது. நம்முடைய பாவங்கள், பாவத்துடைய தண்டனைகளுடைய காரியங்கள் மிக அதிகமாய் காணப்படுகிறது. அவற்றை நம்மால் சுமக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் அவைகளை சுமந்து கொண்டு சென்றார். ஆனால் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லும் போது சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை என்ன பண்ண கடவன், பின்பற்ற கடவன் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டுல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, புக் ஆஃப் லூக் சாப்டர் 9:23, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவர் நம்மை சுமந்து வந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் சொல்றாரு, கழுகு தன் குஞ்சுகளை சுமந்து கொண்டு வந்தது போல நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன், அல்லது உங்களை தப்பு வைத்தேன், உங்களை பாதுகாத்தேன். இதுக்கு நன்றி கடனாக ஆண்டவர் நம்மை சுமந்து வந்தார். நம்முடைய பாடுகள், பிரச்சனைகளிலிருந்து நம்மளை பாதுகாத்து விலக்கி ரட்சித்ததற்கு நாம் மாறுத்தரமாக அவருக்கு அப்படியா பிரதி உத்தரமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் அவரை பின்பற்ற வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரை பின்பற்றும்படியாகத்தான் அவர் நம்முடைய பாடுகளை என்ன பண்ணாரு, சுமந்து வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் அப்படியாய் புதிய ஏற்பாட்டில் சொல்லும் போது, நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படியானால் ஆண்டவரை இந்த நாட்களில் பின்பற்றுகிற, ஆராதிக்கிற, சேவிக்கிற நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் என்றால், லூக்கா 9:23 இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வார்த்தை ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை என்ன பண்ண கடவன், பின்பு. ஆண்டவர் ஒரு சிலுவையை சுமந்தார், வயிற்று இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே நேரத்தில் நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு சிலுவை இந்த பூமியில கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லது ஆண்டவரை சுமக்க வேண்டும் என்றால், ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்றால், நாம் சில காரியங்களை வழியாய் கடந்து போக வேண்டியது அவசியமா இருக்கு. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் பிரவேசிக்கணும், அல்லது நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் காணப்படணும், ஆண்டவர் மகிமைப்படணும், அல்லது ஆண்டவருக்காக நம்ம வாழணும் அப்படின்னா அது ஒரு சிலுவை பாதை என்பதை மறந்துவிட வேண்டாம். நம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு நம்முடைய பாவங்களை எல்லாம், நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார். நம்முடைய சிலுவை சுமந்தார். இந்த பூமியில 3 விதமான அனுபவங்கள், ஆண்டவரை சுமந்த அனுபவங்கள் இந்த பூமியிலே இருக்கிறது. கர்த்தருடைய நாம, ஆண்டவர் உலகத்துல மனுஷனா பிறந்திலிருந்து சாகர வரைக்கும் 3 விதமான தருணங்கள்ல அவர் சுமக்கப்பட்டார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த 3 தருணங்களை இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது, ஆண்டவர் கற்பத்துல மரியாளுடைய வயிற்றில வெளிப்பட்டு, மரியாள் அவளை என்ன பண்ணாங்க, மரியாள் ஆண்டவருடைய தாயாகிய மரியாள் 10 மாசம் ஆண்டவர் என்ன பண்ணாங்க, சுமந்து, தன்னுடைய வயிற்றிலே சுமந்து ஆண்டவரை இந்த உலகத்துக்கு என்ன பண்ணினாங்க, வெளிப்படுத்தினார்கள். ஆண்டவரை சுமக்கிறதுனால ஆண்டவர் சொல்றாரு லூக்கா 9:23, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்.
தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ ஆண்டவரை நாம் பின்பற்ற வேண்டும் என்றால், ஆண்டவரை சுமக்க வேண்டும் என்றால், நாம் இவ்விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நேரிடும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரை பின்பற்றும் போது சில நேரங்கள்ல நன்மை நடக்கிறது. ஆனா அது ஒரு பாடுகளின் வழி என்பதை அறிந்து நம்ம ஆண்டவரை சுமக்க நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நமக்கு ஒரு நித்தியமான சந்தோஷம், மகிழ்ச்சி, இளைப்பாறுதல் நமக்கு உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். முதலாவது இந்த பூமியில ஆண்டவரை சுமந்த ஒரு நபரை பற்றி நம்ம பார்க்கும்போது, நம்மை போல ஒரு சாதாரண மனுஷி மரியாள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மரியாள் ஆண்டவரை சுமக்கும் போது எப்படிப்பட்ட நிலைமைகளுக்குள்ளாய் கடந்து போனார்கள் என்று சொல்லி நாம் சில வசனங்களை வாசிக்கும் போது, லூக்கா 1 அதிகாரம் 30 31 வாசிக்கும் போது, லூக் சாப்டர் 1 verse 30 and 31. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசுவை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு மரியாள் இயேசுவை பெற்றெடுக்கும் போது அல்லது சுமக்கும் போது ஒரு சந்தோஷமான காரியம் நடந்தது. என்னன்னா, தேவ தூதர்களை அவள் என்ன பண்ணா, தரிசித்தாள், தன்னுடைய வாழ்க்கையில சந்தித்தாள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 28ஆம் வசனத்திலிருந்தே நம்ம வாசிக்கும் போது, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் என்ன பண்ணாலாம், பிரவேசித்து. 27ஆம் வசனத்திலிருந்தே நம்ம வாசிக்கும் போது, தாவீதின் வம்சத்தனாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகரிடத்தில் தேவனாலே அனுப்பப்பட்டான். யார் அப்படின்றால், காபிரேல் என்ற ஒரு தூதன் அவன் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆஸ்வதிக்கப்பட்டவள் என்றான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி 30ஆம் வசனம் 31ஆம் வசனத்துல, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆண்டவரை சுமக்கிற அந்த அனுபவத்தை பெற்ற மரியாளுடைய வாழ்க்கையில ஒரு காரியம், சந்தோஷமான காரியம் என்னன்னா, தேவ தூதர்களை சந்தித்தால் தேவ தூதருடைய சத்தத்தை கேட்க ஆண்டவர் அவளுக்கு அனுக்கிரகம் பண்ணினார். ஹெவன்லி பீயிங், ஆண்டவரால் அனுப்பப்பட்ட செய்தி சொல்லுகிற தூதனாகிய காபிரியேல் மரியாளுடைய வீட்டுக்கு வந்து மரியாளை வாழ்த்தி பலப்படுத்துகிறதை நம்ம அங்க வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப ஆண்டவரை நாம் சுமக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை பலப்படுத்துவார். அதே நேரத்தில் எதற்காக இந்த மாதிரி தூதன் அனுப்பப்பட்டான் என்றால், அதற்கு பின்வரும் சில காரியங்களை வாசிக்கும் போது அவருடைய வாழ்க்கையில பலவிதமான அவமானங்களும் பலவிதமான காரியங்களும் காணப்பட்டது. அவற்றின் மத்தியில மரியாளை பலப்படுத்தும்படியாய் தூதன் அந்த வீட்டிற்கு அனுப்பப்பட்டது போல, இன்னைக்கு ஆண்டவரை சுமக்க நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை பலப்படுத்தக்கூடிய விதத்துல நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, அவள் கர்ப்பவதியானவருக்கு முன்பதாகவே தூதன் அவளை வாழ்த்தி அவளை பலப்படுத்துகிறதை நம்ம வாசிக்கிறோம். கர்ப்பவதி ஆன பிறகு என்ன சம்பவங்கள் நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி லூக்கா 2:7 வாசிக்கிறதுக்கு முன்பதாக மத்தேயு 1:19 நம்ம வாசிக்கும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மேத்யூ சாப்டர் 1 verse 19. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். ஆண்டவருடைய நாமம் முதலாவது மரியாள் ஆண்டவரை சுமந்து கர்ப்பவதியாகி இந்த உலகத்துக்கு ஆண்டவரை வெளிப்படுத்த தன் மூலமாய் உலகம் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த போது, முதலாவது தூதன் தோன்றி அவளை பலப்படுத்தினார். பரிசுத்த ஆவினால் அவள் என்ன பண்ணாலும் நிழலிடப்பட்டால் தேவ வல்லமை அவள் மேல இறங்கி வந்தது. பரிசுத்த ஆவியானவர் அவரை என்ன பண்ணாரு, பலப்படுத்தி அவளிடத்துல என்ன பண்ணாரு, ஆண்டவர் உருவாக பரிசுத்தாவினால் அவள் கற்பம் தரித்தாள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
இது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான காரியங்கள் என்றாலும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வருகிற சில காரியங்களை நம்ம வாசிக்கும் போது, முதலாவது அவருடைய புருஷன் அவளுக்கு உகந்தவனாய் அல்லது அனுகூலம் இல்லாதவனாய் காணப்பட்டான். அவன் நீதிமான் தான். இந்த மாதிரி நம்முடைய மனைவி திருமணத்துக்கு முன்பதாகவே நிச்சயிக்கப்பட்ட மனைவி கர்ப்பம் அடைந்திருக்கிறாள் என்று அறிந்தவுடனே அவன் அவளை ரகசியமாய் தள்ளிவிட நினைத்தான் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது. அதுக்கு பின்னாடி எத்தனை காரியங்களை அவள் சகித்திருப்பாள், எத்தனை அவமானங்களை அவன் அப்படியே யோசனை பண்ணிட்டே இருக்கான். ஏதாவது ஒரு சாக்குல இவளுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு, இவளோட இந்த மாதிரி கர்ப்பவதியா இருக்கிறா, நாளைக்கு நம்ம குடும்பத்தார் கேட்டுக்கொண்டா நம்முடைய வாழ்க்கை என்னாகும் சொல்லி அவளை ரகசியமாய் தள்ளிவிட யோசனை பண்ணிக்கொண்டே இருக்கிறான். அந்த யோசனையா இருக்கும்போது அவன் பேசின வார்த்தைகள், அவன் நடந்து கொண்ட விதம் எல்லாம் நம்ம மனுஷனா இருக்கிற நமக்கு நிறைய குடும்பத்துல இந்த மாதிரி காரியங்கள் நடக்கிறது. திருமணம் ஆன பின்பு எத்தனையோ கணவன்மார்கள் நிறைய காரியங்களுக்கா என்ன பண்றாங்க, மனைவிகளை உதாசீனப்படுத்துகிறதும் விட்டு விடுகிறதும் பல காரியங்களுக்காய் அவர்கள் செய்ய என்ன பண்றாங்க, துணிகிறார்கள். அப்படி ஒரு நிலைமை மரியாளுக்கு ஏற்பட்டாலும் அவள் தன்னுடைய விசுவாசத்தை விட்டு விடாதபடி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வரும்போது அபாஷனம் பண்ணிடுறாங்க, பல காரியங்களை பண்ணிடுறாங்க. ஆனா அவள் ஆண்டவரை எப்படியாவது பெற்றெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அவள் உறுதியாய் பாடுகளை சகிக்கிறவளாய் காணப்பட்டாள். குழந்தை பிறந்தாச்சு, கர்ப்பவதி ஆனால் அதுக்கப்புறம் அவளுக்கு இன்னொரு ரெண்டாவது ஒரு காரியம் வாழ்க்கையில் நடந்தது. ஒன்னு, புருஷன் அவளுக்கு அனுகூலமா இருந்ததாக தெரியவில்லை. ரெண்டாவது ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் தேவதூதன் வந்து சொப்னத்துல எச்சரிக்கிறார், யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார், உன்னிடத்துல உருவாகிறது ஒரு தேவ மனுஷன், அதனால நீ அவளை தள்ளிவிட வேண்டாம் என்று சொல்லி 20ஆம் வசனத்துல ஆண்டவர் அவனை எச்சரிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சம்பவங்கள் அந்த ஏற்கு தெரிஞ்ச உடனே இவர்களை அந்த சமூகம் ஏற்றுக்கொள்ள கூடாத விதத்துல அவர்கள் காணப்பட்டார்கள். இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நம்ம வந்து இடம் கொடுத்தா நாளைக்கு வந்து நம்மளுடைய பேர் கெட்டுரும் தான் அப்படின்னு ஒருவேளை சத்திரத்துல இடம் இல்லையோ, இல்ல உண்மையா அதுல வந்து பெட் இல்லையோ, பிள்ளையை பெற்றெடுத்த பிறகு சத்திரத்துக்கு போகும்போது அவர்களுக்கு அந்த இடத்துல என்ன இல்ல, அனுமதி மறுக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்காக நிறைய பேரு தன்னுடைய வாழ்க்கையை, குடும்பத்தை விட்டு, தன்னுடைய குலத்தை விட்டு வந்த எத்தனையோ பேரு பூமியில அவங்க சமூகத்தாரால ஒதுக்கப்பட்டு, அவங்க ஊரால ஒதுக்கப்பட்டு, அவங்க தாழ்த்தப்பட்ட நிலைமையில இருக்கிற அநேக காரியங்களை நம்ம காண முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறது என்னென்றால், இதுதான் என்னுடைய வழி, இதுல நம்ம நடக்கும்போது நிச்சயமாய் ஒரு நாள் ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்தி கனப்படுத்துவார் என்பதில் சந்தேகம் இல்லை. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, புக் ஆஃப் லூக் சாப்டர் 2 verse 7. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி. நம்மெல்லாம் இது வரைக்கும் என்ன நினைச்சோம்னா, ஒருவேளை அந்த சத்திரத்துல இடம் இல்லை போல, ஜனங்க எல்லாம் நிரம்பிருங்க போல. ஆனா இன்னொரு விதத்துல யோசிக்கும் போது அந்த சமூகமே இவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதா என்ன பண்ணல, காணப்படவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவளை தேற்றி தம்முடைய தூதனாலே ஆண்டவர் மரியாளை பலப்படுத்தி, ஆண்டவர் இந்த பூமிக்கு தன்னை வெளிப்படுத்த மரியாளை தெரிந்து கொண்டதுனால ஆண்டவர் மரியாளை கைவிடாதிருந்தார். இன்னைக்கும் ஆண்டவரை பெற்றெடுக்க வேண்டும், என் வாழ்க்கை மூலமா ஆண்டவர் வெளிப்படணும்னு சொல்லி வாஞ்சிக்கிற நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிலைமைகளை நாம் கடந்து போக வேண்டியது அவசியமா இருக்கிறது. முதல்ல புருஷன் அவளுக்கு அனுகூலம் இல்லை, இரண்டாவது இடம் அவளுக்கு அனுகூலமாவில்லை, மூன்றாவது அவளுக்கு கிடைத்தது ஒரு மாட்டு தொழுவம் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய உலகத்துல வந்து எந்த ஒரு ஏழை பிள்ளைங்க கூட ஒரு குடிசைன்னு ஒண்ணு இருக்கும், ஒரு வீடு ஒண்ணு இருக்கும். ஆனா அந்த உலக ரட்சகருக்கு இந்த உலகம் கொடுத்த ஒரு இடம் எதுன்னா, தன்னை முதல்ல எங்க அட்ரஸ் பண்றார், எங்க வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா மாட்டு தொழுவத்திலே அவர் தன்னை வெளிப்படுத்துகிறதை நம்ம வாசிக்கிறோம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவளுக்கு இடமில்லாதிருந்தபடினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் மேஞ்சர் முன்னணியில் கிடத்தினால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மாட்டு தொழுவத்துல ஆடு மாடுகள் இருக்கிற இடத்துலதான் அவங்க அந்த நாட்கள்ல குடியிருந்து அல்லது இந்த பிள்ளையை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவர்கள் காணப்பட்டார்கள். இன்னைக்கு எத்தனையோ மிஷினரிகள், எத்தனையோ தேவ பிள்ளைகள் இந்த சமூகத்துல ஒதுக்கப்பட்டு அப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆளாகிறார்கள்.
இன்னைக்கு நமக்கு அந்த நிலைமை நிறந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்? அநேகர் ஆண்டவரை விட்டுட்டு என்ன பண்ணிருக்காங்க, சரி இப்படிப்பட்ட உபத்திரவத்துக்கு நம்ம ஊரோட சேர்ந்து வாழ்ந்துடலாம், அல்லது நம்ம இந்த மாதிரி துக்கங்களை அனுபவிப்பதை விட நம்ம பழைய நிலைமைக்கு போயிடலான்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் அப்படிப்பட்ட நிலைமைக்கு கடந்து போகிறார்கள். ஆனால் மரியாள் என்ன பண்ணா, ஆண்டவர் தனக்கு கொடுத்த அந்த காரியத்துல அவள் உறுதியாய் உத்தமமாய் இருந்தபடினால கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்திரீகளுக்குள்ள அவள் ஆஸ்வதிக்கப்பட்டவளாய் கிருபை பெற்றவளாய் அவள் காணப்பட்டு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா மரியாளுக்கு அந்த அளவுக்கு ஒரு புகழ் இருக்கிறதுக்கு காரணம் அவள் தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தினாள். நான் அடிமை என்று சொல்லி வாயின் வார்த்தையினால மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை வெளிப்படுத்துகிற வரைக்கும் அவள் முற்றிலுமாய் ஆண்டவருக்கு அடிமையா இருந்தாள். இந்த நாளிலே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆட்களை விரும்புகிறார். ஆண்டவரை பின்பற்றுகிற நாம், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் ஆண்டவர் சொல்கிறது போல, இன்னைக்கு ஆண்டவரை பின்பற்றுகிற நாம் நம்ம வாழ்க்கையை வெறுத்து ஏன்தான் இந்த நிலைமை, அதுக்கு நம்ம விட்டு வந்த பழைய நிலைமைக்கு போய்விடலாம் என்று சொல்கிற அளவுக்கு வாழ்க்கை கசப்பானாய் மாறினது. ஆனால் மரியாள் ஒரு நாளும் விட்டு கொடுக்காதபடி எடுத்த தீர்மானத்தில் உறுதியா இருந்தால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையில நல்ல சமயங்களும் சந்தோஷமான காரியங்களும் வெளிப்பாடுகளும் தீர்க்க தரிசனங்களும் வந்தாலும் இன்னொரு பக்கம் இப்படிப்பட்ட பாடுகள் வழியாய் கடந்து போக வேண்டியது ஆண்டவர் அப்படியாய் நியமித்த பாதையா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது, ஆண்டவரை சுமந்த ஒரு தருணம் என்றால் அந்த கழுதைக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதல்ல மரியாள் ஆண்டவரை சுமக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தால், இரண்டாவது ஒரு கழுதை ஆண்டவரை மரியாள் 10 மாதம் சுமந்தாங்க. கழுதை ஒரு சில மணி நேரங்கள் அல்லது அந்த நாள் முழுதும் ஆண்டவரை சுமந்து வந்தது. அந்த கழுதை சுமந்து வரும்போது நடந்த ஒரு காரியங்களை நம்ம இங்க வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது மேத்யூ சாப்டர் 21 verse 6 to 10 அந்த 4 வசனங்களை வாசிக்கும் போது 6, 7, 8, 9, 10 அந்த 5 வசனங்கள்ல இந்த காரியங்கள் என்ன நடக்கிறது என்பதை நம்ம வாசிக்கலாம். புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 21 verse 6 to 10. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகளின் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரை சுமந்த கழுதை, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் தம்முடைய சீஷரை பார்த்து சொல்லுகிறார், நீங்க என்ன பண்ணுங்க, 1ஆம் வசனத்திலிருந்தே இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. மத்தேயு 20 chapter 21 verse 1 onwards. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதியும் அதனோடு ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்துல கொண்டு வாருங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாராவது அப்படி கேட்டா ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் சொல்லி அனுப்புறாரு. அவர்கள் அந்தபடியே போகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மரியாள் ஆண்டவரை பெற்றெடுக்கிறதுக்கு முன்பதாக தேவ தூதனால் பலப்படுத்தப்பட்டால், ஆவியானவரால் நிரப்பப்பட்டாள். அதனால் அந்த பாடுகளை கடந்து செல்ல கர்த்தர் அவளுக்கு உதவி செய்தார். இன்னைக்கு இரண்டாவது இந்த கழுதையுடைய அனுபவத்தை பார்க்கும்போது ஆண்டவர் தம்முடைய சீஷரை 2 பேர் என்ன பண்றாரு, அனுப்புகிறார். இந்த கழுதை தன்னுடைய வாழ்க்கையில சீஷர்களை சந்தித்தது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சீஷர்கள்னா கர்த்தருடைய பிள்ளைகள். இன்னைக்கு ஆண்டவருக்காக நாம் ஆண்டவரை சுமக்க நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட வழிநடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய ஊழியத்துல, நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கும்படி என்ன பண்றாரு, அனுக்கிரகம் செய்து ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்குகிறார். ஒருவரும் ஒரு காலம் ஏறியராத கழுதை, கட்டப்பட்டிருந்த நாசந்தையில கட்டப்பட்டிருந்த கழுதை
அது பிறந்ததுலேருந்து யாரும் அதை பயன்படுத்தினதே கிடையாது. அந்த மாதிரி கட்டப்பட்ட நிலமிருந்த நம்மை நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க சித்தமா இருக்கும்போது ஆண்டவர் தெரிந்து கொண்ட சீஷர்கள் அல்லது தேவ பிள்ளைகள் அல்லது தேவனால் பயன்படுத்தப்பட்ட தேவ மனுஷர்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து நமக்கு உதவி செய்து நம்மளை விடுதலையாக்கும்படியாய் கர்த்தர் நம்ம மேல இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய சீஷர்ல எத்தனை இடத்துல அவங்க ஊழியத்துக்கு போனாங்க, இல்லைன்னு சொல்லல. தோமா வந்து இந்தியாவுக்கு வந்தாரு, அவரை எத்தனை பேர் பார்த்தாங்களோ இன்னைக்கு நம்ம வந்து அந்த ஊழியத்தை வந்து திரும்ப செஞ்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அன்னைக்கு ஒரு கழுதைக்காகவே 2 சீஷர்ல கர்த்தர் என்ன பண்றாரு, அனுப்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த ஊழியத்தை இந்த நாட்களில் ஊழியம் செய்த பிறகு அவருடைய சீஷர் கையில் அந்த பொறுப்பை தந்தார். அந்த சீஷர்கள் அதை உண்மையாய் செய்தபடினால்தான் இன்னைக்கு நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சீஷர்கள் தேவனுடைய சீஷர்கள் எப்படி இருப்பாங்க பாருங்கல்ல, எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் விடுதலை, பயங்கரமான மதிப்பு. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த அப்போஸ்தலர்கள் சீஷர்களை 2 பேரை ஆண்டவர் கழுதை இடத்துல அனுப்புகிறார். இந்த கழுதை அவங்களை சந்திக்குது, அந்த கழுதை அவர்கள் கட்டவிழ்க்கிறார்கள். ஆண்டவரை சுமக்க தன்னை ஒப்பு கொடுக்கும் போது இந்த கழுதைக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நம்ம 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது கழுதையும் குட்டியும் கொண்டு வந்து 7ஆம் வசனத்திலிருந்து முதல்ல கழுதை சீஷர்களை சந்திக்குது. சீஷர்கள் போய் அதை தொட்டு அதை விடுதலை ஆக்குறாங்க. 7வது வசனம், கழுதையும் குட்டியும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவர்களை என்ன பண்ணாங்க, ஏற்றினார்கள். சில நேரத்தில் ஆண்டவரை நம்ம சுமக்கும் போது பாராட்டுகளும் பரிசும் வந்தனங்களும் கிடைக்கிறது. ஆனா அது நிரந்தரம் கிடையாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு நிரந்தரமான இளைப்பாறுதல் பரலோகத்தில் தான் இருக்குது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 6ஆம் வசனத்துல சீஷர்கள் போய் கழுதைகளை விடுவிக்கிறார்கள். 7ஆம் வசனத்துல கர்த்தருடைய நாமம் 5ஆம் வசனத்துல சொல்லுது, தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் என்ன பண்ணுச்சான், ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்கிற காரியங்கள் முன்னதாகவே நியமிக்கப்பட்டவைகள், ஆண்டவரால முன்குறிக்கப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். மரியாள் தன்னை அடிமை என்று ஒப்பு கொடுத்தார். இந்த கழுதை யாருமே கழுதையை உபயோகிக்க மாட்டாங்க. பெரிய பெரிய ராஜாக்கள் தங்களை வெளிப்படுத்தும் போது குதிரைகள், ரதங்கள். ஆனா ஆண்டவர் தாழ்மைக்கு ஒரு அடையாளமாய் இந்த கழுதையை தேர்ந்தெடுத்தது போல இன்னைக்கு நம்ம தாழ்மை உள்ளவர்களா இருந்து தேவனுக்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் அவரை சுமக்கும் போது நமக்கு ஆண்டவர் நன்மைகளையும் அற்புதங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனா அதே நேரத்துல ஆண்டவருடைய முடிவு வந்து இவ்விதமாய் காணப்படவில்லை. பாடுகளோடு அவருடைய வாழ்க்கை முடிந்தது. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நன்மையை செய்வாரு. ஆண்டவரை சுமக்கிறதுனால பெரிய பெரிய நமக்கு ஆசீர்வாதங்கள் வந்தாலும் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவற்றையே நம்ம என்ன பண்ணணும், வாழ்க்கையாய் நினைக்காதபடி இன்னும் அடுத்த காரியங்களுக்கு கடந்து போக நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவருடைய சித்தம் பரிபூர்ணமா என்ன பண்ணுகிறது, நிறைவேறுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 7ஆம் வசனத்துல அந்த கழுதைக்கு மரியாதை மதிப்பும் கொடுக்கப்பட்டது. இது வரைக்கும் கழுதை ரோட்ல தான் நடக்கும். அன்னைக்கு தான் முதல்ல ரெட் கார்பெட்ல நடக்குது. ஜனங்கள் எல்லாம் தங்களுடைய வஸ்திரங்களை கலட்டி போடுகிறார்கள். 8ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை என்ன பண்ணாங்களாம், கழுதை மேலேயும் வஸ்திரத்தை போடுறாங்க, வெயில் அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. கழுதைக்கு கீழேயும் வஸ்திரத்தை போடுறாங்க. வேறு சிலர்கள் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். 9ஆம் வசனத்துல முன்னடப்பாரும் பின்னடப்பாரும். ஒரு கழுதைக்கு முன்னாடி பெரிய கூட்டம் போது, ஒரு கழுதைக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் போகுது. இன்னைக்கு ஆண்டவரை உண்மையா நம்ம சுமக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துவார், கனப்படுத்துவார். ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நம்மை உயர்த்துவார். அவர் நம்மளை என்ன பண்ணுவார், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன்னு சொல்லுகிறபடி இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் இது மட்டும் ஆண்டவரை சுமக்கிறதுனால வருகிற காரியம் அல்ல. மரியாள் ஆண்டவரை சுமந்ததுனால அவமானங்களுக்குள்ளாய் அவள் கடந்து சென்றாள். இப்படிப்பட்ட எல்லா அனுபவத்தும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு தந்து அவரை பின்பற்றும்படி நமக்கு உதவி செய்ய முடியாது அவர் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். எனக்கு புகழ்ச்சி மட்டும் வேணும், எனக்கு இகழ்ச்சியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொன்னா அது ஆண்டவர் சுமக்கிற சிலுவையோடு ஒத்து போகிறது அல்ல. இந்த சிலுவையில ஆசீர்வாதங்களும் இருக்கிறது, பாடுகளும் இருக்கிறது என்பதை அறிந்து தேவனுடைய பரிபூர்ண சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து மரியாளை போல
இந்த கழுதையை போல நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் கர்த்தருடைய வழியிலே நாமும் நடந்து அவர் சென்ற பாதையில நாமும் சென்று அவருக்கு மகிமையாய் இந்த பூமியிலே அநேகர் ஆண்டவரை காண்பதற்கு நாம் காரணமாய் காணப்படுவோம் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 9ஆம் வசனத்துல ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். இந்த கழுதைக்கு முன்பதாக வாசல்கள் திறக்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 10ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். ஒரு ஆண்டவர் எவ்வளோ மகிமைப்பட்டாரோ அதுக்கு மூல காரணமா இந்த கழுதை ஆண்டவரை சுமந்து கொண்டு எல்லாரும் அதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை தன் மேல ஏற்றிக்கொண்டு வந்தது போல இன்னைக்கு நாம் நம்மை மறைத்து கொண்டு ஆண்டவர் என் மூலமாய் வெளிப்பட வேண்டும் என்று கழுதையை போல நாம் தாழ்மையாய் நம்மை மறைத்து கொண்டு ஆண்டவரை உயர்த்தும் போது நிச்சயமாய் ஆண்டவர் அதுல மகிமைப்படுவார் என்பதுல சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3வது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவரை அதற்கு பிறகு சுமந்த ஒரு தருணம் சிலுவைக்கு கொடுக்கப்பட்டது, அந்த மரத்திற்கு கொடுக்கப்பட்டது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மரியாளை போல அவமானங்களை ஆண்டவருக்காக நம்ம ஏற்க வேண்டும். கழுதையை போல ஆண்டவருக்கு முற்றிலும் நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். சிலுவை மரத்தை போல நாம் அசையாதபடி எவ்வளவு பாடுகள் வந்தாலும் ஆண்டவருக்காக தொடர்ந்து அதே இடத்துல நின்று நாம் காணப்படும் போது நிச்சயமாய் நாம் ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வருகிறோம் என்பதுல சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3வது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது மேத்யூ chapter 27 verse 35 அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மரியாள் உள்ளுக்குள்ள ஆண்டவரை சுமந்தால், பல வேதனைகளை அனுபவித்தால். கழுதை வெளியரங்கமாக ஆண்டவரை சுமந்தது, பலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டது. ஆனால் சிலுவையோ முற்றிலுமாய் அவரோடு இணைந்திருந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். சிலுவையில வைத்து கட்டி அவரை ஆணி வைத்து அறைந்து சிலுவையோடு சேர்த்து சிலுவை ஆண்டவரோடு இணைந்தது. அவருடைய பாடுகளுக்கு முற்றிலும் தன்னை ஒப்பு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு சிலுவை சின்னம் சாபமாய் இருக்கிற சின்னம் ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாய் காணப்படுகிறது. ஒரு காலத்துல சிலுவை ஒரு சாபத்திற்குரிய சின்னமாக, கொலையாளிகளுக்கு அது தண்டனை கொடுக்கிற ஒரு இடமாய் மரமாய் காணப்பட்ட சிலுவை ஆண்டவருடைய மரணத்திற்கு பிறகு சிலுவை உயர்த்தப்பட்ட நோக்கம், அந்த சிலுவை மரம் ஆண்டவரோடு இணைந்து பின்னி முற்றிலுமாய் தன்னை ஒப்பு கொடுத்தது போல இன்னைக்கு ஆண்டவர் சிலுவையை அந்த அளவுக்கு மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் சாபத்துக்கு அடையாளமா இருந்த அந்த சின்னத்தை இன்னைக்கு அநேகர் அதை நோக்கி பார்க்கிற அளவுக்கு ஆண்டவர் அதை என்ன பண்ணியிருக்கிறாரு, உயர்த்தி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு ஆண்டவரோடு மரியாள் தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கை, அதாவது தன்னுடைய வெளியில யாருக்கும் தெரியாது மரியாள் சுமக்கிறது ஒரு தேவபுத்திரன் என்று சொல்லி அவள் அப்படியாய் உள்ளத்திலே அப்படியாய் வெளியரங்கமாய் அல்ல, உள்ளே ஆண்டவரை அவள் சுமக்கிறவளாய் காணப்பட்டாள். வெளியரங்கமாய் ஆண்டவரை சுமந்து கொண்டு வந்தது. ஆனால் சிலுவையோ ஆண்டவரை பற்றி கொண்டது. ஆண்டவரை விடவே இல்லை. சாகர வரைக்கும் ஆண்டவர் இந்த சிலுவையில முற்றிலுமாய் பிணையப்பட்டது போல இன்னைக்கு அந்த மரத்தை போல அவர் வாய் தரவாத ஆட்டை போல இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறபடி ஆண்டவரை சுமக்கிற நாம் அவரோடு முற்றிலும் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை ஆஸ்வதித்து நம்மை மேன்மைப்படுத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். 35ஆம் வசனத்தை வாசிக்கும் போது மத்தேயு 27:35, Matthew chapter 27 verse 35, அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 27:35 விதமாய் சொல்லுகிறது, அவரை சிலுவையில் அறைந்த பின்பு, ஆண்டவர் சிலுவையில் அறைந்த பின்பு என்ன நடக்குதுன்னா அவருடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரை சுமக்கிறதற்கு நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வஸ்திரங்களை முற்றிலுமா என்ன பண்ணாங்க,
பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே உடையை பங்கிட்டு சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 38ஆம் வசனத்துல சொல்லுகிறது, அந்த சிலுவைக்கு பக்கத்துல 2 கள்ளர்கள் கூட என்ன பண்ணாங்களாம், சிலுவையில் அறையப்பட்டார்கள். ஆண்டவரை சுமக்கிற நமக்கு கொடுத்த இடம் எங்கன்னா கள்ளர்கள் மத்தியில, பக்கத்துல திருட, இந்த பக்கமும் திருட, இடையில ஆண்டவர் ஒரு கள்ளனை போல அந்த சிலுவையில தொங்குகிறார். அந்த சிலுவைக்கு உண்டான மேன்மையை பாருங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்காக நம்ம பாடுபடும் போது, ஆண்டவரை சுமக்கும் போது பவுலையும் சீலாவையும் என்ன பண்ணாங்க, சிறைச்சாலையிலே போட்டார்கள். பேதுருவையும் சிறைச்சாலையில் போட்டார்கள். கள்ளருக்கு மத்தியில் அவர்களும் ஒரு கள்ளர்களை போல சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை விடுவித்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு முற்றிலுமா என்னை அர்ப்பணிக்கிறேன், சிலுவை போல ஆண்டவரோடு சேர்த்து நானும் அறையப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுகிறவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு கிடைக்கிறதுனா, இப்படிப்பட்ட வரவேற்பு தான் கிடைக்கிறது. ஆனா முடிவில் கர்த்தர் நம்மை மகிமைக்குள்ளாய் மாற்றுவார். ஆண்டவர் அவரோடு நான் சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்லி பவுல் தன்னுடைய அனுபவத்தில் அவர் சொல்லுகிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பவுல் தன்னை ஒரு மரமாக நினைத்து சொல்லுகிறார், என்னோடு நான் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இனி நான் தனியாக எதையும் செய்ய மாட்டேன், அவருடைய விருப்பத்தின்படி வாழ்வேன்னு சொன்ன பவுலுக்கு அநேக சங்கடங்களும் அநேக பிரச்சனைகளுடைய ஊழியத்தில் வந்தது. ஆனால் ஆண்டவர் அவரை உயர்த்தினது போல இன்னைக்கு நம்ம சிலுவை மரத்தை போல முற்றிலும் ஆண்டவருக்காக நான் என்ன பண்ணுவேன், நிற்பேன். பாடுகள் வந்தவுடனே எல்லா சீஷர்களும் ஓடிவிட்டாங்க. அதாவது யோவான் மாத்திரம் அங்க இருக்கிறார், சில ஸ்திரீகள் இருக்கிறாங்க, அவரை பின்பற்றின எல்லா சீஷர்களும் ஓடிவிட்டார்கள். நாம் அப்படி இல்லாதபடி ஆண்டவருக்காக அதே இடத்துல தொடர்ந்து நிற்க நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் சொல்லுகிறபடி, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் சொல்லுகிற வேளையில இப்படிப்பட்ட நிலைமைகளை நாம் அப்படியாய் நம்முடைய வாழ்க்கையில அனுசரித்து அப்படியாய் அனுமதித்து அனுபவித்து ஆண்டவரோடு நம்ம ஜீவிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நம்மை உயர்த்தி ஆஸ்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 39ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அந்த சிலுவையில ஏற்பட்ட நிலைமைகளை அந்த இடத்துல தெளிவாய் சொல்லப்படுகிறது. 39ஆம் வசனத்துல அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் என்ன பண்ணாங்களாம், ஆண்டவரை பரியாசம் பண்ண துவங்கினார்கள். ஆண்டவரோடு நம்மளும் சிலுவையில் அறையப்பட்டா நமக்கு அந்த நிலைமை கடந்து வரும் என்பதை மறந்து விட வேண்டாம். 40ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது 39ஆம் வசனம், 40ஆம் வசனம், 41ஆம் வசனத்துல விதவிதமான ஆட்கள் ஆண்டவர் என்ன பண்றாங்க, தூஷிக்கிறதை வாசிக்கிறோம். வழியில நடந்து போறவங்க, அங்க இருக்கிறவங்க, பிரதான ஆசாரியர், வேதபாரகர் எல்லாருமே ஆண்டவரை தூஷிக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கள்ளரும் என்ன பண்றான், பக்கத்துல இருந்த கள்ளனும் ஆண்டவரை நிந்திக்கிறான். அப்ப ஆண்டவரோடு முற்றிலுமாய் நம்ம இணையும் போது எல்லா ஜனங்களுமே நமக்கு விரோதமா இருக்கிற சூழ்நிலை போல காணப்பட்டாலும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை நிச்சயமாய் நாம் அனுபவித்த பாடுகளுக்கு ஒரு தக்க பலனையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியில நம்ம வாசிக்கும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Gospel according to John chapter 19 verse 34ல இந்த சிலுவைக்கு வந்த கடைசி ஒரு நிலைமை பாருங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான், உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் 19ஆம் அதிகாரம் 34 வசனத்துல, ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினால் அவருடைய விழாவில் என்ன பண்ணானா, அந்த விழாவில் குத்துற அந்த ஈட்டி அவரை மட்டும் பாதிக்கல, அவரை தாண்டி அந்த சிலுவை மரத்தை என்ன பண்ணுச்சு, முற்றும் ஒரே குத்துறான். அந்த ஈட்டி போய் குத்துன உடனே கடைசி வரைக்கும் அவருடைய சரீரத்திலிருந்து என்ன வந்துச்சான், அவருடைய விழாவில் குத்தினான், உடனே ரத்தமும் தண்ணீரும் என்ன பண்ணது, புறப்பட்டு வந்தது. ஆண்டவரை எந்த அளவுக்கு குத்தப்பட்டாரோ அதே மாதிரி அந்த சிலுவையும் பாதிக்கப்பட்டது. ஆண்டவரை சிலுவை சாட்டையில் அடிக்கும் போது அந்த அடிகள்லாம் சிலுவை மேலேயும் பட்டிருக்கும். இன்னைக்கு ஆண்டவரை பின்பற்றுகிற நம்முடைய வாழ்க்கையில பரியாசங்களும் நிந்தனைகளும் நிச்சயமாய் அனுபவிக்கத்தாலும் ஆண்டவர் நம்மை ஒரு மகிமைக்கும் ஒரு மேன்மைக்கும் அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்து ஆண்டவருக்கு முற்றிலும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை நீர் எங்கள் பாடுகள், எங்கள் அக்கிரமங்கள், எங்கள் சாபங்கள், எங்கள் வியாதிகள், எங்களுடைய மீறுதல்கள் எல்லாம் நீர் சுமந்தீரே,
இதற்காக ஒரு சிலுவை அல்ல, ஒவ்வொரு நாளும் நாங்கள் சிலுவையை சுமக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை என்ன பண்ண கடவன், பின்பற்ற கடவன். எவ்ரிடே ஆண்டவரை பின்பற்றும் போது நமக்கு புகழோ, சில நேரத்தில் ஆசீர்வாதங்கள் வருகிறது, வந்தனங்கள் வருகிறது, பாராட்டுகள் வருகிறது. இந்த கழுதைக்கு கிடைச்ச வரவேற்பு நமக்கு கிடைச்சாலும் ஆண்டவருடைய முடிவு அது அல்ல. அந்த நம்மை பலப்படுத்தும்படியாய் ஆண்டவர் சில நேரத்தில் அப்படிப்பட்ட காரியங்களை செய்தாலும் ஆண்டவருக்கு தொடர்ந்து நம்ம சாட்சியாய் நிற்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை தொடர்ந்து சுமக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன், இனிமேல் உங்களை சுமப்புவேன், தப்புவிப்பேன், தாங்குவேன் சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதல்லவா. ஆண்டவர் தொடர்ந்து நம்மை சுமக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய அடிச்சுவடுகள், ஆண்டவருடைய சிலுவை பாடுகள், ஆண்டவர் நமக்கு வைத்த சிலுவையை நாம் சுமக்கும் போது நிச்சயமாய் அவர் நம்மை சுமந்து நம்மை பாதுகாத்து நம்மை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மரியாளை போல அவமானங்களை நம்ம அப்படியாய் விட்டு விடாதபடி பயந்து அதுக்காக நம்ம ஆண்டவரை விட்டு விடாதபடி, எந்த அவமானங்கள் வந்தாலும் சரி, உலகமே எங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை பலப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தும். தூதன் அவை அப்படியாய் மரியாளை பலப்படுத்தினார். பரிசுத்த ஆவியானவர் அப்படியே ஆண்டவர் மரியாளை பலப்படுத்தினது போல நம்மையும் பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அதனால கிறிஸ்தவ வாழ்க்கையே பாடுகளோடு கடந்து போகிற வாழ்க்கை, பாடு இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல என்பதை அறிந்து இந்த நாட்களில் ஆண்டவரை உத்தமமாய் நம்ம பின்பற்றுவோமாக. கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறமையா, ஸ்தோத்திரிக்கிறமையா. யாத்திராகும் 19:4 சொல்லுகிறபடி, நான் உங்களை சுமந்து கொண்டு வந்த நோக்கம் நீங்கள் என்னை சுமக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே இந்த வார்த்தை, ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறமையா, அந்த அடிப்படையில நீ சொல்லியிருக்கிறப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறமையா, நாங்க சுமக்க முடியாத பெரிய சுமைகளை நீர் எங்களுக்காய் சுமந்தீர். ஆனால் நாங்கள் சுமக்க வேண்டிய சில காரியங்கள், உமக்காய் சுமக்க வேண்டிய சில காரியங்களை நாங்கள் சுமக்க வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீர் ஐயா. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் ஆண்டவரே அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமே என்னை பின்பற்ற கடவன் சொல்லுகிறபடி, ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றுகிற எங்களுடைய வாழ்க்கையில நீர் எப்படி பாடுகளை அனுபவித்தீரோ அதை போல நாங்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாய் கடந்து போக வேண்டியது நீர் நியமித்த வழிகளில் ஒன்றாய் இருக்கிறதையா. பாடுகள் இல்லாமல் பரலோகம் இல்லை என்று பக்தர்கள் சொல்லுகிறபடி ஆண்டவரே இந்த நாட்கள்ல, வருகை நாட்கள்ல ஆண்டவரே, உலகத்துல யுத்தத்தின் நாட்கள்ல பலவிதமான நாட்கள் இருந்தாலும் இன்னும் கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரங்களும் வேதனைகளும் பெருகிறதையா. ஆனாலும் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நாங்கள் நின்று ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோமையா, உம்முடைய ராஜ்யத்துக்கு வர எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில தூதர்களை சந்தித்தாள். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. கழுதை ஆண்டவரை வெளிப்படுத்தும் போது சீஷர்களை சந்தித்தது போல இந்த சிலுவை அதிகாரிகளை கண்டது போல, அதிகாரிகள் 100க்கு அதிபதி ஆண்டவரே கண்டு மெய்யாகவே இவர் தேவனுடைய குமார் என்று சாட்சி சொன்னது போல நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கும் போது கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. எங்களை அர்ப்பணித்து அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்ள நாங்கள் காரணமா இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய கரத்துல முற்றுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களில் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருந்தம் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்ல உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும்.
வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களாக இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.